அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஹதரத் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 கண் பார்வையுமே தெரியாத பார்வையற்றவராக நான் இருக்கிறேன். எனக்கு பள்ளிவாசலுக்கு வரேன்னா யாராவது துணைக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. எனக்கு வீட்டில் தொழுகிறதுக்கு அனுமதி இருக்குதான்னு கேட்டாங்க. அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டதுனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் வீட்டில் தொழுகிறதுக்கு அனுமதி கொடுக்குறேன்ட்டாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போனவொன்னே திரும்ப கூப்பிட்டாங்க. பாங்கு சத்தம் வீட்டுக்கு கேட்குதான்னு கேட்டாங்க. அவங்க ஆமான்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படின்னா நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தான் தொழுதாகணும், அதான் கட்டாய கடமை. வீட்டில் பாங்கு சத்தம் கேட்டுட்டு நீங்கள் வராமல் இருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல பழக்கம் இல்லை, நல்ல முன்மாதிரி இல்லை. பள்ளிவாசல் வந்து தொழுகிறது தான் சிறந்தது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு விளக்கி சொன்னதை நாம் பார்க்கின்றோம். பார்வையற்றவருக்கே இந்த கதி என்றால் பார்வை உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து